திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 775, அதிகாரம் படைச்செருக்கு. அக்பர் டெல்லியை ஆண்டு வந்த காலத்தில் இன்றைய மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள கோண்டுவானா பகுதியை இந்திய மன்னர் தலபத்ஷா ஆண்டு வந்தார். இவர் 52 கோட்டைகளை கட்டிய பெருமைக்குரியவர். இவர் ராஜபுத்திர மன்னரின் மகள் ராணி துர்காவதியை திருமணம் முடித்த சில ஆண்டுகளுக்குள் நோயுற்று இறந்து போனார். ஆகையால் ராணி துர்காவதி தனது 5 வயது மகன் வீர் நாராயணனுக்கு முடிசூட்டிவிட்டு அவன் சார்பாக கோண்டுவானா பகுதியை மற்ற மன்னர்கள் வியக்கும்படி ஆட்சி புரிந்து வந்தார். ராணி துர்காவதியின் புகழ் 8 திக்கும் பரவி டில்லியை ஆளும் அக்பருக்கும் எட்டியது. அக்பரின் படைத்தளபதிகளில் ஒருவனான ஆசிப் கானின் பார்வை துர்காவதியின் நாட்டின் மீது பாய்ந்தது. அந்த வளமான நாட்டை வசப்படுத்தலாம் என்று அக்பரும் முடிவு செய்தார். டெல்லி பாதுஷாவாகிய தனக்கு கட்டுப்பட்டு கப்பம் கட்டு, இல்லாவிட்டால் நாட்டை ஒப்படை என்று ஆணையிட்டார். ராணி மறுத்ததால் நாட்டை கைப்பற்ற தன் படைத்தளபதி ஆசிப் கான் தலைமையில் பெரும் படையை அனுப்பி வைத்தார். ராணியின் படையில் 20,000 குதிரைகள், 1000 யானைகள் மற்றும் எண்ணற்ற வீரர்கள் கொண்ட படை இருந்தது. அக்பரின் படை அதைவிடவும் பலம் வாய்ந்ததாக இருந்தது. இருப்பினும் நெஞ்சில் துணிவோடு ராணி துர்காதேவி போரில் ஈடுபட்டார். ஒரு யானை மீது அமர்ந்து ஈட்டிகளையும் அம்புகளையும் பறக்க விட்டுக் கொண்டிருந்தார். அப்போது ஆசிப் கான் விட்ட அம்பு ஒன்று ராணியின் கண்ணில் பாய்ந்தது. மற்றொரு அம்பு அவர் தோள்பட்டையை கிழித்து சென்றது. எதற்கு மஞ்சாமல் கண்ணில் பட்ட அம்பை பிடுங்கி எறிந்துவிட்டு மூர்க்கத்தனமாக போரிட்டார் துர்காதேவி. அப்போது அவருடைய படைத்தலைவன், தாயே, வெற்றி முக்கியமல்ல, தாங்கள் தப்பி விடுங்கள் என்று வேண்டினான். அதற்கு ராணி, தப்பி ஓடுவது வீரத்திற்கு அழகல்ல, இந்த வாளால் நீயே என்னை வெட்டிவிடு, என் மரணம் வீர மரணமாக அமையட்டும் என்றார். நெஞ்சம் பதறிய படைத்தலைவன் அதற்கு மறுக்கவே, எதிரிகளிடம் சிறைப்படுவதை விரும்பாத அந்த மாதரசி அடுத்த வினாடியே தன்னைத்தானே வெட்டி கொண்டு வீர சொர்க்கம் புகுந்தாள். பகைவர் வீசிய வேலினை கண்டு தம் விழிகளை ஒரு நொடி இமைத்தால் கூட அது வீரமுடையவருக்கு தோல்வி போலாகும் என்பதை வெளித்தகன் வேல் கொண்டெறிய அழித்திமைப்பின் ஓட்டன்றோ வன்கணவர்க்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கண் இமைத்தால் போரில் தோல்வி, கண் நஞ்சாதிருத்தலே வாழ்வில் வெற்றி.